இந்த வீடியோவில் பிரவீன் உத்ராத் अलंकार தான் பார்க்க போகிறோம். अलंकार का परिचय. आभूषण अलंकारना முதல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. अनी आभूषण को संस्कृत भाषा में अलम कहते हैं. आभूषण अணிகலன்களை संस्कृतல अलम அப்படின்னு சொன்னாங்களாம். जो अलंकृत करे उसे अलंकार कहते हैं. எது அலங்காரம் பண்ணுதோ அது அலங்காரம், அதை தான் அலங்கார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதட்டில் லிப்ஸ்டிக் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை லிப்ஸை வந்து நல்லா வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ அப்போ அலங்கார் யார்? லிப்ஸ்டிக் தான் அலங்கார், லிப்ஸில் லிப்ஸ்டிக் தான். அந்த மாதிரி अपने राय अलंकृत शैली में நம்ம அது மாதிரி எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய வார்த்தைகள் வசனங்களில் அலங்கரித்தான ஸ்டைலில், அழகான ஒரு ஸ்டைலில் காட்டுறதுக்காக இந்த அலங்காரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ படிக்கிறவங்களுக்கு எழுதுகிறவங்களுக்கும் ரொம்பவும் வந்து அது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக, அதை மிகைப்படுத்தி காட்டுறது அழகுபடுத்துறதுக்காக இந்த அலங்காரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? अलंकार की परिभाषा பாருங்கள். अलंकारित இது अलंकार, எதை அலங்கரிக்கிறோமோ அதை தான் அலங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. यानी सुंदरता को बढ़ाने वाले उपादान अलंकार है. நம்மளோட அழகை வந்து மெருகூட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அலங்கார்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் காவிய शोभाकरण धर्मान अलंकार प्रभाषित दंडी சொல்கிறாரு இப்படி. यानी अभिव्यक्ति का विशिष्ट प्रकार अलंकार है. நம்ம அலங்காரத்தை யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளோட தன்மையை மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக அலங்கார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தண்டி சொல்கிறாரு. अलंकार क्या है? अलंकारना என்ன அப்படின்னு शुक्ल சொல்கிறாரு. वर्ण करने की अनेक प्रकार की चमत्कारपूर्ण शैलियाँ. வர்ணனையை நம்ம ஒரு சொல்கிற ஒரு வார்த்தையை வர்ணனையை வந்து மின்ற மாதிரி நல்லா வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேர்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்டைலில் கொடுக்கணுன்னா அப்போ அலங்காரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து शुक्ल சொல்லிட்டு. ஒன்று अलंकार का प्रकार டைப்ஸ் பாருங்கள். अलंकार வந்து 3 டைப் இருக்குது. 3 प्रकार. शब्द अलंकार, अर्थ अलंकार, उभय अलंकार அப்படின்னு சொல்கிறாங்க. शब्द अलंकारனா சொல் அணி அப்படி சொல்கிறோம்ல, சொல் அணின்னு சொல்லுவோம்ல அதுதான். अर्थ अलंकारனா பொருள் அணி. உபய அலங்காரனா சொல் பொருள் ரெண்டுமே சேர்ந்து வரும் இல்லையா, சொல் பொருள் உமை அணி அப்படி சொல்லிட்டு அதுதான். शब्द अलंकार அப்படின்னா यहाँ शब्द संबंधी चमत्कार पाया जाता है वहाँ शब्द अलंकार. அதாவது வார்த்தையோட சொல்லோட தொடர்பை சிறப்பாக சொன்னாங்க, ஒரு சொல்லை வந்து சிறப்பாக சொல்கிறாங்க, அப்போ யூஸ் பண்ணுறது தான் शब्द अलंकार. अर्थ अलंकारனா அந்த மீனிங்கை வந்து அர்த்தம் வந்து அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா अर्थ अलंकार. यहाँ अर्थ संबंधी चमत्कार पाया जाता है वहाँ अर्थ अलंकार அப்படின்னு சொல்கிறாங்க. உபய அலங்கார் அப்படின்றது இஹாம் ஷப்த் அர்த்த ரெண்டுமே சேர்ந்து வந்தது, மின்னுது, ரெண்டுமே சேர்ந்துமே ஒரு பொருள் தருது, அழகான ஒரு வடிவத்தை தருது அப்படின்னா சமத்கார் மாலும் வஹா உபய அலங்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. யமக் அலங்கார் இது शब्द अलंकारोட டைப்பில் வரும். யமக் அலங்கார் यहाँ एक शब्द एक से अधिक बार आकर विभिन्न विभिन्न अर्थ प्रकार करता है वहाँ यमक अलंकार होता है. यह एक शब्द अलंकार है. ஒரு சொல் பல முறை வந்து வெவ்வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா அதுதான் வந்து யமக் அலங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழில் கூட இருக்குது. சரி பாருங்கள், உதாரணம் பாருங்கள். கணக்கத்தே सौकुनी मतकता अधिकाय व गये बराई जग या पये बैराये அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சகுனி இருக்காங்களா அவங்க வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டுங்க. யமக்குக்கு ஒரு வார்த்தை வந்து அதிகமாக வந்து வெவ்வேறு விதமான பொருள் கொடுத்தா அதுதான் யமக்கு. சரியா?